கருணாமூர்த்தியான பகவான் திரேதா யுகத்தில் பதித பாவனனாக சக்கரவர்த்தி திருமகனாக மனிதர்கள் குல மாணிக்கமாக அவதாரம் செய்து மனித தர்மத்தை இந்த உலகத்தில் பகவான் ஸ்தாபிச்சான். மனிதர்கள் அப்படின்னு சொன்னா இதுல ஜாதி, மதம், குலம், கோத்திரம், தேசம், இனம் எதுவுமே இல்லை. பொதுவா மனிதர்கள்னா எப்படி இருக்கணும், மனிதர்களுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத உபதேசம் பண்ணாம தன் வாழ்க்கையில பகவான் கடைபிடித்து காண்பிச்சான். பொதுவா இது ரொம்ப கஷ்டம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்பார் வள்ளுவர். எதையுமே யாரும் பேசலாம், அதன்படி நடக்கிறது கஷ்டம். அட்வைஸ் எல்லாரும் பண்ணுவா, ஃபாலோ பண்ணுவாளான்னு கேட்டா கஷ்டம். அதை கடைபிடிக்க முடியுமான்னா முடியாது. பொதுவா நம்ம வாழ்க்கை முறை, நம்ம பெரியோர்கள்லாம் எப்படி வாழ்ந்து காண்பிச்சார்கள்னா செயல்ல தான் காண்பிச்சார்கள் எதையுமே. ஏன்னா இந்த சனாதன மதத்தினுடைய அடையாளமே தர்மம்னு சொன்னேன். இந்த தர்மங்கள் எப்படி இருக்குன்னா டெக்ஸ்ட் புக்குலையோ டீச்சிங் முறையிலையோ இல்லை, அனுஷ்டானத்தில் இருக்கு. நாம கடைபிடிக்கிறதா இருக்கு. அப்படிங்கிறத நாம வெறுமன உபதேசம் பண்ணினா போராது, கடைபிடிச்சு காமிக்கணும். அப்பதான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த நமஸ்காரம்ங்கிறது செயல்முறையான இருக்கணும். அப்ப நாம் நமஸ்காரம் பண்ணி காமிச்சாதானே குழந்தைகளுக்கு தெரியும் நமஸ்காரம்னா என்னன்னு. நீங்க நமஸ்காரம் பண்ணாம 100 தடவை நமஸ்காரம் பண்ணணும்னா அதுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப நாம் செஞ்சாதான் மற்றவர்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதன்படி பகவான் ராமாவதாரத்தில் அந்த தர்மங்களை செஞ்சு காண்பிச்சான். இன்னொரு விசேஷம் என்னன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால சில பேர்கள் வாழ்க்கையில தடுமாற்றத்தை அடைவார்கள். பெரும்பாலானவர்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால அவர்கள் கரையேற முடியாதுன்னோ அவர்கள் வாழ்க்கையில உயர முடியாதுன்னோ எடுத்துக்க கூடாது. எல்லாருக்கும் மன்னிப்பு, எல்லாரும் கரையேறலாம், எல்லாரும் உயர்வு நிலையை அடையலாம் அப்படிங்கிறத தன் கருணையினால காண்பிக்கிறான். இந்த ராமாயணமே 2ஆ இருக்கு. ஒன்று 100க்கு 100% தர்மத்தை தான் செஞ்சு காமிக்கிறார். அதே ராமாயணத்துல இப்படி தர்மங்களை செய்ய முடியாம பதிதர்களா பிரஷ்டர்களா போனவர்களை முழுக்க பகவான் கை கொடுத்து தூக்குறான். எல்லாரையும் காப்பாத்தி காண்பிக்கிறான். அதுலேயும் அஜாமிலன் எப்படி பாகவதத்திலேயோ பதிதனா போனானோ அது மாதிரி ராமாயணத்துல பதிதையா போனவள் அகல்ய பகவான் சுத்தம் பண்ணி காண்பிக்கிறான். ராமரால அகல்யை சுத்தம் பண்ணப்பட்டால் அப்படின்னு ராமச்சரித்திரம் இருந்தாலும் வியாக்கியானம் பண்றவா என்ன சொல்றான்னா, ராமன் இருந்தான் கரையேற்றினான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்றளவும் ராமநாமா சுத்தப்படுத்தும். இந்த வாழ்க்கையில நாம பாதையை விட்டு நழுவுறதுங்கிறது 2 வகை. நாம் தடுமாற்றத்தை அடைஞ்சு போறது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கு, நமக்கு இஷ்டம் இல்லைன்னாலும் நம்மளை நிர்பந்தப்படுத்துறது. ஒரு பெரும் படையெடுப்பும் போதெல்லாம் அப்படித்தானே நடந்தது இந்த தேசத்துல. கன்வெர்ட் ஆனதெல்லாம் அப்படித்தானே. எல்லாரும் விரும்பியா கன்வெர்ட் ஆனார்கள், எல்லாரும் விரும்பியா தர்மத்தை விட்டு விலகினார்கள். கத்தி முனையில இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன், நீ கொன்னாலும் நான் மாற மாட்டேன்னு சொல்றதுக்கு நாம் என்ன பிரகலாதனா? போதேந்திரால் சரித்திரத்திலேயே
பூரி ஜெகநாதத்துல இஸ்லாமிய படையெடுப்பும் போது கன்வெர்ட்டான ஒரு பெண்ணு திரும்பவும் சுத்தமாயி ராமநாமாவினால பரம பாவனமான சரித்திரம் சொல்லப்படுறது. ஒரு பிராமணன் இங்கேருந்து காசி யாத்திரை போனான். பொதுவா காசிக்கு எப்படி போவான்னா நம்மளோட வழித்தடம் எப்படின்னா ஒன்னும் நதியை பிடிச்சுன்னு போறதே அல்லது சமுத்திர ஓரமா போவோம். இது ஈஸியா இருக்கும். யாத்திரைகள்லாம் போறதே கவனிச்செல்லாம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் செலவும் குறைச்ச. நதி ஓரத்துல 2 பக்கம் இருக்கும். காவிரி, கோதாவரி, நர்மதை, கங்கை. இது பார்த்தா போக்குவரத்துக்கு ஈஸியா இருக்கும். சமுத்திரம் ஓரமா போவார்கள். காசிக்கு இங்கே நடுப்புல பொறுத்த சம்பல்லாம் வரும். நீங்க நேர போனேன்னா சம்பல் பள்ளதாக்கெல்லாம் வரும். இப்படி போனா யாத்திரையா போறத நடந்து போறத 6 மாசம் ஆகும். பரமாச்சாரியால் யாத்திரை பண்ணும்போது ஒருத்தர் நடந்து முன்னாடி போயிட்டு வந்தார். ஒரு மாமா நடந்தே போனார். பரமாச்சாரியால் போறதுக்கு முன்னாடி பரமாச்சாரியால் 2 தடவை யாத்திரை பண்ணியிருக்கா. காசி ராமேஸ்வரம் யாத்திரை. முன்னாடி போய் எந்த ஊர் வழியா போகணும், எங்க தங்கறதுக்கு சௌரியம் இருக்கும் அப்படிங்கிறத நடந்து போய், ஏன்னா பரமாச்சாரியால் நடந்து தானே போவார். அப்படி போயிட்டு வந்தாருன்னு அவருடைய சரித்திரத்துல. அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான். அது வசதி குறைச்சல்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு அழகான வாழ்க்கை. இன்னைக்கு பிக்னிக்னு காடு மலையெல்லாம் சுத்தராபத்தையில வியர்த்தமா. அப்ப புண்ணியத்தோட பண்ணுவாரு. இதே விஷயத்தை புண்ணியத்தோட பண்ணுவா. ரசிச்சு வாழ்க்கைய ரசிச்சு பண்ணுவா. அப்படி போறத பூரி ஜெகநாதத்துக்கு பக்கத்துல அந்த பிராமணரோட மனைவி ஒரு கிராமத்துல ராத்திரி படுத்துன்னு இருக்கிறது. கார்த்தால எழுந்து பார்த்தா அந்த பெண்ணை காணும். பொதுவா சத்திரங்கள்ல தான் படுத்துப்பா. இவர் அந்த ஊர்க்காரால்ட்டெல்லாம் கேட்டார். அவா சொன்னா இது ஒரு 500 வருஷம் முன்னாடி நடந்த கதை. இங்க இஸ்லாமியர்களுடைய தொந்தரவுகள்லாம் ஜாஸ்தி. அவர்கள்லாம் ஹிந்து பெண்ணை பார்த்தா தூக்கின்னு போயிடுவார்கள். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவுரங்கசீப்பு தான் அப்ப ராஜா. அவுரங்கசீப்பு தான் இஸ்லாமியர்கள்லயே கொடூரமானவன். பாபர், அக்பர்லாம் கூட இங்க வந்த உடனே இந்த தர்மத்தை மதிக்க ஆரம்பிச்சா. அவுரங்கசீப்பு அப்படி கிடையாது. வரலாறா தான் நம்ம பேசணும், படிக்கணும் அதெல்லாம். அப்ப என்ன நடந்தது, அதுவே இப்ப மறைமுகமா என்ன நடக்கிறது, நாம என்ன பண்ணணும், நமக்கு என்ன சம்பந்தம்னு எரும மாட்டும் தலையில மழை பெஞ்சா மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு நம்ம தலைமுறைகளுக்கெல்லாம் வாழறதுக்கு வழி இல்லாம போயிடும். சுதந்திரமா நம்ம தேசம் நம்ம தர்மங்களை செஞ்சுட்டு நாம் சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஒரு ராஜாங்கம் அமையும் போது அந்த ராஜாங்கத்தை அமைக்க வேண்டியதும் நம் கடமை. அந்த தர்மத்துக்கு நாம் என்ன பண்றோம்ங்கிறது இருக்கு, கவனிக்கணும். நாம வாழறதேவும் கவனிக்கணும், குழந்தைகளை வளர்க்கறதேவும் கவனிக்கணும். பெருசா புரிகிற மாதிரி வித்தியாசம் சொல்ல வேண்டாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் இப்பதான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கேன். முன்னாடி இந்த மெட்ராஸ்ல தான் இருந்தேன். 97 மெட்ராஸ் வந்தேன். நான் என் குழந்தைகள் படிக்க வைக்கும் போது பெரிய பெரிய ஸ்கூல்லாம் அப்ளிகேஷன் எனக்கு வாங்க முடியும். ஆனா நான் கொண்டு சேர்த்தது அகோபில மடத்துல தான். மாம்பழம் அகோபில மடத்துல தான் குழந்தைகளை சேர்த்தது. ஏன்னா அங்க வாசுதேவாச்சாரியார்னு ஒரு கரஸ்பாண்டன்ட் இருந்தார். ரொம்ப மகான். இப்ப இல்லவர். இந்த குழந்தையெல்லாம் உள்ள வரத்தேவே வாசல்ல சேர போட்டு உட்காந்துருப்பார். யாராவது வெறும் நெத்தியோட வந்தான்னா போடா விபூதி இட்டுக்கோ, திருமணம் இட்டுக்கோ, பொம்மநாட்டி குழந்தைகளா இருந்தா குங்குமம் இட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே அனுப்புவார். இந்து மத குழந்தைகளா இருந்தா. மற்ற மதத்தை நிர்பந்தப்படுத்த மாட்டேன். இது இன்னைக்கு யாராவது சொல்லுவாளா, இட்டுக்காதேன்னு தான் சொல்லுவா.
ஸ்கூலுக்கு வரத்த இதெல்லாம் அட்டுன்னு வரக்கூடாது. மத அடையாளங்கள்லாம் கூடாது. இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுவது மனித சமூகத்தினுடைய அடையாளம். நாம் ஒத்தரை நிர்பந்தப்படுத்தக்கூடாதே தவிர நம் தர்மத்தை நாம் கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு முழு உரிமை உண்டு. அதை இன்னொருத்தர் தடுக்க கூடாது. இது சட்டங்கள்லயே உள்ள விஷயம். அது இட்டுக்காதேன்னு சொல்றதே முதல்ல தப்பு. சட்டப்படி இட்டுக்காதேன்னு சொல்லக்கூடாது. இது என்னோட தர்மத்தை நான் செய்யறேன், நான் இன்னொருத்தரை இட்டுக்கோன்னு நான் சொல்லல. அது மாதிரி ஒரு நிர்பந்தம் உள்ள காலம் அது. அந்த பெண்ணு பேட்டா இதுல நடுப்புல என்னன்னா, போதேந்திரால் போயிட்டு திரும்பி பூதி வழியா திரும்பி வரும்போது ஜெகநாத பண்டிதர்னு ஒரு மகா அவாத்துல தங்கறார் திண்ணேல. ராத்திரி 12 மணிக்கு இந்த மனைவியை தொலைச்ச பிராமணர் ஒரு முஸ்லிம் பெண்ணோட கதவை தட்டினார். அந்த பண்டிதர் கதவை திறந்தார். என்ன விஷயம்னு கேட்டார். இதோ நிற்கிறாளே இவள் என் மனைவி. 10 வருஷம் முன்னாடி நான் யாத்திரை போறதே இந்த ஊர்ல தொலைச்சுட்டேன், காணா போயிட்டாள். நேற்றைய தினம் வந்தேன், குளத்தங்கரையில நான் சந்தியாந்தனம் பண்ணும்போது இந்த பெண்ணு ஜலம் எடுக்க வந்தா. என்னை பார்த்த உடனே ஓடி அழுதுன்னு நமஸ்காரம் பண்ணி, நான் தான் உங்க மனைவி, என்ன அன்னைக்கு தூங்கும்போது ராத்திரியில வாயில துணியை அடைச்சு தூக்கின்னு போய் என்னை நிர்பந்தப்படுத்தி எனக்கு 4-5 குழந்தைகளும் பிறந்துடுத்து. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், என்னை எப்படியாவது அழிச்சு போயிடு. நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கல. நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எனக்கு கொடுங்க, நான் கொள்ளையில உட்கார்ந்துக்கிறேன், சொச்ச காலம் நான் உங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு அவ அழறா. இந்த பிராமணர் கேட்கிறார், அது மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு சாஸ்திரத்துல இடம் இருக்கான்னு கேட்டார். சேர்ந்து வாழறதுக்கு சாஸ்திரத்துல இடம் இருக்கா அப்படின்னு கேட்டார். சாஸ்திரங்களையும் பார்க்க வேண்டி, மனித நேயம்ங்கிறது ஒரு பக்கம் தனி, சாஸ்திரம்ங்கிறது ஒரு பக்கம். அதுக்கு அந்த பண்டிதர் சொன்னார், இந்த பெண்ணோடையே நீங்க வாழலாம்னார். அதுக்கே சாஸ்திரத்துல இடம் இருக்கு, இவளை வச்சுன்னு அக்னிஹோத்திரம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், உபாசனம் பண்ணலாம், அதிதி சத்காரம் பண்ணலாம், எல்லா தர்மத்துக்கும் இவள் தீர்த்தம் போடலாம். என்ன இருக்கு பரிகாரம்? இவ கைய பிடிச்சிட்டு நாளை கார்த்தால குளத்துல ஜலத்துல குளிக்கும் போது 3 தடவை ராமா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுவோம், எல்லாம் சரியா. மானசம் வாச்சிகம் பாபம் கர்மனா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோகதி நசம்சயா. அது என்னவான பாபமா இருந்தாலும் ராமா 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 அப்படின்னு சொன்னா அந்த பாபம். அதுக்கு அந்த பண்டிதரோட அம்மா வயசானவ சொல்றா, உங்க அப்பா ஒரு தடவை தானே சொல்ல சொல்லுவார், நீ 3 தடவை சொல்ல சொல்றீங்க. ராமநாமாவோட மதிப்பை குறைக்கிறைய. போதேந்திரால் திண்ணேல இருந்தவா அந்த பண்டிதரை பார்த்து கேட்டா, இப்படி பாவம் போகும்னு நீங்களா சொல்றீங்களா, சாஸ்திரத்துல இருக்கான்னு கேட்டார். இருக்குன்னா சாஸ்திரத்தை கொண்டு காமிச்சார். மறுநாள் ராத்திரி முழுக்க போதேந்திரால் பகவன் நாமர் சித்தாந்தம் பண்றதுக்கு காரணமா இருந்தது அந்த சாஸ்திரம் தான். அவன் அப்பா எழுதி வச்சதுதான். பல ஸ்ருதியிலேருந்து ஸ்மிருதிகள்லேருந்து இத்திகாசங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து எழுதி வச்சிருக்கா. பொதுவா எனக்கு தோணினது தர்மம் ஆயிடாது. இப்பயுமே ஒரு குற்றம் பண்ணினா அந்த குற்றவாளிக்கு சட்டப்படி தண்டனைன்னு சொல்றோமோ, தண்டனையை நாம் கொடுத்தா அந்த தண்டனை ஆகாது. சட்டப்படி தண்டனைங்கிறமோ அந்த சட்டங்கள் தான் சாஸ்திரம்ங்கிறது. அதை மகரிஷிகள் வகுத்து வச்சிருக்கா. அதை வச்சுன்னுதான் எழுதுறா போதேந்திரா. ராத்திரி முழுக்க பார்த்துட்டு மறுநாள் கார்த்தால அந்த ஊர் முழுக்க கூடிட்டா குளத்தங்கரையில. இந்த பெண்ணை கையை பிடிச்சிருந்து, முஸ்லீம் வேடத்துல உள்ள பெண்ணை கையை பிடிச்சிருந்து
அந்த பிராமணர் குளத்துல குளிக்கிறதே ராமா 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 அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு முழுகிறார். இது சத்தியம், சாஸ்திரம் சத்தியம், பகவன் நாமா சத்தியம், பகவானுடைய கருணை சத்தியம் அப்படிங்கிறது லோகத்துக்கு பிரகடனப்படுத்துற சரித்திரம் இல்லையா? அதனால அண்ணா சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தது, அதை எல்லாரும் சொல்ல மாட்டா. அவ சுத்தமாயிட்டான்னு சொல்லிட்டு விட்டுருவா. ஜலத்துல முழுகும் போது பர்தா போட்டு முஸ்லீம் பொண்ணா மூழ்கினவள் எழுந்திருக்கும் போது மடிசாரோட மஞ்சள் குங்குமத்தோட எழுந்துட்டான். எல்லாரும் பிரமிச்சு போயிட்டான் இதை பார்த்துட்டு. இது வேஷத்துல மட்டும் இல்ல, அது சுத்திங்கிறத காமிக்கிறதுக்கு போதேந்திரா அந்த மாமி சமைச்சு அன்னைக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணினார். நம்ம மடத்துல எவ்வளவு ஆச்சாரமா இருப்பான்னு நெருங்கி பழகினவாளுக்கு தான் தெரியும். நம்ம ஆச்சாரியாலோடலாம் நெருங்கி பழகிறவாளுக்கு தான் தெரியும் அவ்வளோ அவ்வளோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிட மாட்டா பெரியவாள்லாம். பெரியவாளுடைய பிக்ஷையே வித்தியாசமானது. நமக்கு கொடுக்குற சந்திரமௌலீஸ்வர பிரசாதம் கூட பெரியவாளோட பிக்ஷை கிடையாது. பெரியவாளுக்குன்னு தனியா இருக்கும். அதுல பெருங்காயம் இருக்காது, உப்பு பெருசா இருக்காது, காரங்கள் மிளகாயே போட மாட்டா, புளி ஜாஸ்தியா இருக்காது, குடுமி வச்சிருந்து ஈர வேஷ்டியோட தான் சமைக்கணும், விறகு அடுப்புல தான் சமைக்கணும், பித்தளை பாத்திரங்கள்ல தான் சமைக்கணும். எத்தனையோ நியமங்கள் உண்டு. ஒரு இதுல கொட்டாங்குச்சியில 3 கபலம் தான் சாப்பிடுவாள், 3 கபலம் அல்லது 8 கபலம் தான் சாப்பிடுவாள், இப்படி எல்லாம் உண்டு. அந்த நியமத்தோட உள்ளவா போதேந்திரா. அவர் சாப்பிட்டார். அப்புறம் பகவன் நாமாவை பிரச்சாரம் பண்ணினார்னு அவருடைய சரித்திரம். இது ராமாயணத்திலேயே காண்பிக்கப்படுறதுதான் அகல்யா சரித்திரம்ங்கிறது. அதுதான் இன்றைய தினம். அதனாலதான் அதனுடைய மகிமைக்காக சொன்னேன். பகவான் பிறந்த உடனே தசரதன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். தனக்கு குழந்தை பிறக்குமான்னு ஏங்கின தசரதனுக்கு தர்மத்தை நம்பி, சாஸ்திரத்தை நம்பி, பகவானை நம்பி பண்ணின காரியங்கள் நதைவ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனா. தெய்வத்தை உத்தேசிச்சு நாம பண்ணக்கூடியதான செயல்கள் ஒரு பொழுதும் வியர்த்தமா போகாது. வியர்த்தமா போகாதுன்னா வீணா போகாது. சில பேர் சொல்லலாம், இத்தனை நான் செஞ்சேனே எனக்கு பலன் வரலையேன்னு. 2 விதம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கர்மாக்கள் புண்ணியம்ங்கிறது விதை மாதிரி, விதைய பூமியில போடுற மாதிரி. சில சமயம் சில விதைகள் உடனே முளைக்கிறது, சில விதைகள் மழை பெஞ்ச உடனே முளைக்கிறது, சில விதைகள் அடுத்த வருஷம் முளைக்கும். அந்த விவசாயத்துல பரிச்சயம் உள்ளவாக தெரியும். இதுக்கு 2 காரணம். ஒண்ணு காலங்காரணம், இன்னொன்னு பூமி காரணம். அது மாதிரி சில செயல்கள் நமக்கு பலிக்கிறதுக்கு நம்மளுடைய ஜென்மா காரணம். நாம் ஒரு மருந்தை சாப்பிட்டாலும் மருந்து எவ்வளோ உயர்வா இருந்தாலும் உடம்ப பொறுத்து தானே அந்த மருந்து வேலை செய்யும். இது வைத்தியம். புண்ணியம் எப்படின்னா, நமக்கு அதை சரி பண்ணி அந்த பலனை கொடுக்கும். ஒரு கால் ரொம்ப அபூர்வம்தான். இந்த ஜென்மாவில் அது பலிக்கிறதுக்கு நமக்கு பிராப்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வீணா போகாது. அதான் ஆச்சரியம். நகி கல்யாண கஷ்டித் துர்கதிம் தாத்த கச்சதி. பகவத்கீதையில் பகவான் சொல்றான், கல்யாண கிருத்து நல்லதை செய்கிறவன் கெட்ட நிலைக்கு போகவே மாட்டான். அடுத்த ஜென்மாவில் வட்டியோட கொண்டு கொடுத்துடும். இந்த ஜென்மாவில் என்ன விட்டு போச்சோ அடுத்த ஜென்மாவில் உயர்ந்த நிலையில கொண்டு கொடுத்துடும். இதெல்லாம் ரொம்ப நம்பணும், சாஸ்திரத்தை நம்பணும். தசரதனுக்கு அது பலிச்சது. ஒரு குழந்தைக்கு 4 குழந்தையா பிறந்தது. பாயசம் சாப்பிட்டு குழந்தை பிறந்ததுனால 12 மாசம். நீங்க மனித தர்மங்கள்லாம் ராமாயணத்துல காண்பிச்சார்னு சொன்னா 11,000 வருஷம் ராமன் எப்படி வாழ முடியும்னு கேட்டா 12 மாசம் எப்படி கர்ப்பவாசம் இருக்கும் குழந்தை? இது புரிஞ்சா அது புரியும்.
ஒரு குழந்தை 12 மாசம் இருக்குமா எங்கேயாவது கர்ப்பவாசம்? இங்க ஸ்பஷ்டமா இருக்கு, ததச்ச துவாதசே மாசே அப்படின்னு இருக்கு. பாயசம் சாப்பிட்டதுல இருந்து 12வது மாசம் வந்து பகவான் பிறக்கிறார். அப்ப நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது. அப்பா நம்ம எல்லாமே 12 மாசம் தான். அப்பாட்ட 2 மாசம், அம்மாட்ட 10 மாசம். மனித கர்ப்பவாசம் 12 மாசம் தான். அப்பாட்ட 2 மாசம் நாம கிரியேட் ஆறதுக்கு, உற்பத்தி ஆறதுக்கு, அம்மாட்ட 10 மாசம்னு சொல்றது. இங்க அப்பா சம்பந்தம் இல்ல, நேர் பாயச வடிவத்துல பகவான் உள்ள போனதுனால 12 மாசமும் கௌசல்யடைய பகவான் இருந்தா. சைத்திரே, சைத்திரம்ங்கிறது சித்திரை இல்ல, பங்குனி மாசம். இப்ப நாளைக்கு அமாவாசை தாண்டது பத்தில உடனே சைத்திரம்னு ஆயிடும். அதனாலதான் சில வருஷம் பார்த்தேன்னா பங்குனி மாசத்துல வரும் ராமநவமி, சில சோம் பார்த்தேன் சித்திரை மாசத்துல வரும். இந்த யுகாதிக்கு அப்புறம் வர, அதனாலதான் பங்குனி மாசம் தாண்டின உடனே, இந்த அமாவாசை தாண்டின உடனே யுகாதி வரும், வருஷம் பிறகு வரும். நம்ம பக்கம் கடைபிடிக்கிறது வேற, நார்த் இந்தியாவில் கடைபிடிக்கிறது வேற, சாஸ்திரம் வேற. நார்த் இந்தியாவில் பார்த்தேன்னா ஆடி மாசம் மார்கழி மாசங்கள்ல அமாவாசை தாண்டின உடனே கல்யாணம் பண்ணுவா. நமக்கே தோணும் ஆடி மாசத்துலவே முகூர்த்தம் வச்சிருக்காளே அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. இந்த அமாவாசை தாண்டினாலே அந்த மாசம் தாண்டிடும். அது ஒரு சிஸ்டம். அது ஜோதிஷத்துல நவமி திதி, சுக்லபக்ஷ நவமி, நட்சத்திர அதிதி தெய்வத்திய. ஒவ்வொரு தெய்வங்கள் நட்சத்திரங்களுக்கும் தெய்வங்கள் இருக்கு. இந்த அதிதிய தேவதையாக உடைய நட்சத்திரம் அப்படின்னா ராமாயண ரீதியா ராமர் புனர்வசூல பிறந்தார்னு ஒரு இடத்துலயும் கிடையாது, சொல்லல, ஸ்பஷ்டமா எங்கேயுமே சொல்லல. ஆனா ராமருக்கு புனர்வசு தான் இன்னைக்கு கொண்டாடுறோம் நாம. எந்த பிரமாணம்னால் வேதம் தெரிஞ்சாதான் இங்க பதில் சொல்ல முடியும். அதிதி அப்படிங்கிற தெய்வம் எந்த நட்சத்திரத்துக்கு தேவதை அப்படின்னால் புனர்வசு நட்சத்திரம் அதிதிர் தேவதா. வேதம் சொல்றது கிருத்திகா நட்சத்திரம் அக்னிர் தேவதா அப்படின்னு ஆரம்பிச்சு பூஷா நட்சத்திரம் ரேவதீர் தேவதா அப்படின்னு முடியறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒன்னொன்னு தெய்வம். இங்க புனர்வசு நட்சத்திரத்துக்கு அதிதி தெய்வம். ஸ்வச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு, ஜோசியம் சத்தியம். ஜோதிடம்ங்கிறது உண்மையா பொய்யா, இன்னைக்கு ஏகப்பட்ட டிபேட்டு. இதுல என்ன வயத்தறிச்சல்னா தெரியாதவெல்லாம் பேசலாம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப வயத்தறிச்சலா இருக்கு. அதை பத்தின அறிவே கிடையாது, நாலெட்ஜே கிடையாது. எதையோ ரெண்டு படிச்சுட்டு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சா மாதிரி சொல்ல வேண்டியது. நேத்திக்கு ஒரு 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 இது பார்த்தேன்னா திருக்கணிதம் அப்படிங்கிறதுக்கு திருத்தின கணிதம்ங்கிறான், தலையில எழுத்து. இதை பாமர ஜனங்களும் நம்புறது. திருக்குன்னா திருஷ்டின்னு அர்த்தம், கண்ணால பார்த்து கணிக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்றோமோ. அப்படின்னா என்னன்னா இந்த கிரகங்களுடைய சலனம் இருக்கு பாருங்க, நகர்வு, இதை எழுதி வச்சிருக்கா இத்தனை செகண்ட்ல. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். எவ்வளோ ரிஷிகள் கஷ்டப்பட்டு இதை எழுதியிருக்கா. ஆனா இது சகஜமா நம்ம கிட்ட இருந்தது. எனக்கே தெரியும், கிராமங்கள்ல இந்த கடிகாரங்கள்லாம் அவ்வளோ கிடையாது. மணி எவ்வளோ அப்படின்னு கேட்டா அப்படி உடனே சூரியனை பார்த்தா மணி எவ்வளோன்னு சொல்லலாம். சூரியன் எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து மணியே சொல்லலாம். இது ஒரு டெக்னாலஜி, நாலெட்ஜ். இன்னைக்கு அது கிடையாது. இதுக்கு பாமர ஜனங்கள்கிட்ட இருக்கு. அது மாதிரி பார்த்து அந்த நகர்வு, அந்த நகர்வை சொல்றதுக்கு திருக்கணிதம், பார்த்து சொல்றதுக்கு திருக்கணிதம்னு பேர். கால்குலேஷன் பண்ணி ஏற்கனவே எழுதி வச்சிருந்த வாக்கியத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி மகரிஷிகள் எழுதினத்துக்கும் இப்பைக்கும் கொஞ்சம் அந்த நகர்வுல வித்தியாசம் வந்திருக்கு. அதனால இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்காக அது தப்புன்னு அர்த்தம் கிடையாது. ரிஷிகள் எழுதி வச்சதுதான் கணக்கு. 365 நாள் 25 நாழிகை அப்படின்னு சொன்னா, இதோ இந்த கடிகாரத்தையும் எடுத்துக்கோங்களேன்.
இந்த கணக்கில் வச்சதே இந்த செகண்ட்ல ஒரு தப்பு உண்டு. எல்லாருக்கும் தெரியுமா? அது கிளாக், டிஜிட்டல் கிளாக் கொடுத்தல ஒரு செகண்ட் ஒரு நாளைக்கு மிஸ் ஆகும். அது அவன் சொல்ற கணக்கு. இது மாதிரி 1000 விஷயம் இருக்கு. நம்ம பெரியவாள்லாம் அவ்வளோ அறிவாளிகளா இருந்தா அது மாதிரி சம்பந்தப்பட்டவா பேசினா நியாயங்களா. அதை பத்தின நாலெட்ஜே இல்லாதவா பேசுறதே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. திருக்கணிதம்னா பார்த்து கணிக்கிறதுன்னு அர்த்தம். ஜோசியம் சத்தியம். ஜோதிடத்துல இந்த கிரகங்கள் நகரக்கூடிய அந்த கணக்குகள்லாம் சத்தியம். சத்தியமா இருக்கிறதுனாலதான் அமாவாசை என்ன அமாவாசை வருது, பௌர்ணமின்னா பௌர்ணமி வருது, கிரகணம்னா கிரகணம் வருது. என்னைக்கோ வரப்போற கிரகணத்தை கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, மேக்ஸ் தான் அடிப்படை. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னு பஞ்சாங்கத்துல போடுறாளோ, எப்படி போடுறா? இந்த சொல்லட்டுமானா 12 மாசமும் கிரகணம் உண்டு. 12 மாசம் பௌர்ணமி சூரியன் இதுல கிராஸ் ஆகும். அந்த சுத்தும் போது அது நம்ம மேல அது வரதா அந்த நிழல்ங்கிறது தான் கிரகணம்ங்கிறது.